Now the third means that God has given us to grow in faith. மூன்றாவது வழிமுறை தேவன் நாம் விசுவாசத்திலே வளரும்படி கொடுத்திருக்கிற காரியம் It's fellowship with God's children. தேவ பிள்ளைகளோடு கூடிய ஐக்கியம். Fellowship with God's children. தேவ பிள்ளைகளோடு கூடிய ஐக்கியம். Turn with me to the book of Hebrews again, 10th chapter. Book of Hebrews has got so much to talk about faith, not only in the 11th chapter, but the other chapters as well. மறுபடியும் எபிரேயர் புத்தகத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் புத்தகத்திலே அதிகமான காரியங்களை நாம் படிக்கிறோம். 11வது அத்தியாயம் மாத்திரம் அல்லாமல் 10வது அத்தியாயத்திலும் நாம் படிக்கிறோம். Read from verses 22 on to verse 25. 22வது வசனம் முதல் 25வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். Let us draw near with a heart in full assurance of faith. விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு உண்மையுள்ள இருதயத்தோடு நாம் தேவனிடத்திலே சேர கடவோம். Come to the 25th verse. 25வது வசனத்திற்கு வருவோம். Not forsaking the assembling of ourselves together as is the manner of some. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல். You see, faith and assembling up together, they are interlinked. விசுவாசமும் நாம் கூடி வருதலும் அது ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா இருக்கிறது. It imparts mutual faith. அது ஒன்றுக்கொன்று விசுவாசத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. When I pray with my brother and when he prays with me, we have a mutuality of growing in faith. நான் சகோதரரோடு ஜெபிக்கும் பொழுது அவர் என்னோடு ஜெபிக்கும் பொழுது நாம் விசுவாசத்திலே ஒருவருக்கொருவர் வளருகிறதை நாம் பார்க்கிறோம். You all know about Ananias, Azariah and Mishael. நமக்கு அனனியா, அசரியா, மிஷாவேலை குறித்து நமக்கு தெரியும். 3 young people. 3 வாலிபர்கள். They were in Babylon. அவர்கள் பாபிலோனில் இருந்தார்கள். What did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? They were a team of praying men. அவர்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். Because they prayed together. அவர்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் இருந்தபடியாலே they gave mutuality of strength to each other. அவர்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் பலப்படுத்துகிறவர்களாய் இருந்தார்கள். They were able to walk through fire. அவர்கள் அக்கினியோடு கூட அக்கினிக்குள்ளாக நடக்க முடிந்தது. They were able to walk through fire. அவர்கள் அக்கினியின் வழியாக நடக்க முடிந்தது. Walking through fire for us, we simply read through these pages, but it is not so easy. ஆனால் அக்கினியிலே கடந்து செல்கிறதை நாம் ஒருவேளை வாசித்து விடலாம், ஆனால் அது அத்தனை எளிதல்ல. Once I was in Bilai. நான் ஒரு நாளிலே பிலாய் என்கிற இடத்துல இருந்தேன். And I wanted to see the steel plant, exactly the heart of the steel plant in Bilai. அந்த பிலாய் பட்டணத்திலே அந்த இருப்பு தொழிற்சாலையை நான் பார்க்க விரும்பினேன். I was not able to go anywhere near. நான் அங்கே அதன் அருகே கூட போக முடியவில்லை. Just could not even see. அதை பார்க்கவும் முடியவில்லை. My eyes started burning because it is all molten metal. ஏனென்று சொன்னால் என் கண்கள் எரிய ஆரம்பித்தது. ஏனென்று சொன்னால் அவைகள் எல்லாம் உருகிய நிலையில் இருக்கிற உலோகங்கள். And my tourist guide, he said that sometimes people will have to go very near to this. என்னை அழைத்து சென்றவர் அவர் சொன்னார், ஒரு சில நேரங்களிலே மக்கள் அதன் அருகே போக வேண்டிய நிலைமை உண்டு. Now at that time I understood the faith of Ananias, Azariah and Mishael. I have studied it before in the Bible, but it was after visiting the steel plant in Bilai, after seeing that molten metal and the kind of heat that was generated all over, I could understand how furious and fiery that flame would have been. அந்த நாளிலே தான் நான் இவ்விதமாக அனனியா, அசரியா, மிஷாவேல் அவர்களுடைய விசுவாசத்தை நான் உணர்ந்து கொண்டேன். ஏனென்று சொன்னால் அதுவரை வேதத்திலே பக்கங்களிலே நான் அதை படித்திருக்கிறேன். ஆனால் அன்றைக்கு இவ்விதமாக உருகிய உலோகங்கள் எத்தனை திரளான வெப்பத்தை கக்குகிறது என்கிறதை நான் பார்த்தபடினாலே அப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன் இது எத்தனை பெரிய விசுவாசம் என்று சொல்லி. You are a good translator. I thought Singaporeans have forgotten Tamil. He speaks very good Tamil. Singapore வாசிகள் கக்குகிறது. Wonderful word. Good. Keep it up. Wherever I go, you come with me. You see, we simply draw a picture of a flame and put 3 young people inside. Sunday class picture, that is okay. But the reality, it is ferocious.
நாம் விதமாக ஒருவேளை ஓய்வு நாள் பாடசாலை நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு வரைபடத்தை வரைந்து ஒரு தீயை வரைந்து அதிலே 3 நபர்களுடைய படங்களை போட்டு விளக்கி விடலாம். ஆனால் அதை உண்மையாய் பார்ப்போம் என்று சொன்னால் அது எளிதான காரியம் அல்ல. What was the secret? அதனுடைய ரகசியம் என்ன? Ananias prayed for Azariah, Azariah prayed for Mishael, Mishael prayed for Ananias. அனனியா அசரியாவுக்காக ஜெபித்தான், அசரியா மிஷாவேலுக்காக ஜெபித்தான். அவர்கள் ஒருவருக்கொருவர் ஜெபித்துக் கொண்டார்கள். Yes, when Daniel, when he knew that there was a problem, he went and told his friends. தானியேல் இவ்விதமாக ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்தவுடனே தன்னுடைய நண்பர்களை அழைத்து சொல்லுகிறான். So they were a team, a prayer team. அவர்கள் ஒரு ஜெபக்குழுவாய் இருந்தார்கள், Prayer group. ஜெபிக்கிற குழுவாய் இருந்தார்கள். Beloved, your Sunday morning service is not enough for fellowship. உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அது ஐக்கியத்திற்கு போதுமானதல்ல, முடிவானதல்ல. It is a fellowship, but it is only a sampling. அது ஒரு ஐக்கியமாய் இருக்கலாம், ஆனால் அது ஒரு மாதிரி மாத்திரமே. It is not a full meal. அது ஒரு முழுமை பெற்றதல்ல. You know what is full meal? முழுமையானது என்ன தெரியுமா? Each of you must try to get at least a couple of prayer partners with whom you would regularly gather and pray and encourage one another. உங்களில் ஒவ்வொருவரோடும் ஒரு சிலரோடாவது சேர்ந்து ஒரு குழுவாக தொடர்ச்சியாக ஜெபிக்கிறவர்களாக அதன் மூலம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். Just for prayer come together. ஜெபிக்கிறதற்காக மாத்திரம் கூடி வாருங்கள். And during that prayer hour, 1 hour, don't try to have too many programs. அந்த 1 மணி நேரம் ஜெபத்திலே மற்ற अनेक காரியங்களை புகுத்தி விடாதீர்கள். That 1 hour, when you come, immediately kneel down. அந்த 1 மணி நேரம் ஜெபிக்கும்படியாக வரும்போது உடனடியாக முழங்கால் போடுங்கள். Don't sit and chat and have a cup of coffee. No. Some biscuits. No. Some snacks and all these things steal away our prayer time. We take that snacks time also, we include it and add it to the prayer time and say 1 hour we. இவ்விதமாக ஒன்று கூடி வந்து பேசிக் கொண்டிருப்பதும் அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிற காரியங்களையும் இவ்விதமாக ஒரு காஃபி அருந்திக் கொள்ளலாம் அல்லது I did not use that word அரட்டை. இவ்விதமாக தேநீர் அருந்துகிறதையும் அல்லது ஒரு சில காரியங்களை நாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று சொல்லி நம்முடைய நேரத்தை வீணடித்து அதை ஜெபித்து விட்டோம் என்று திருப்தி கொள்ளாதீர்கள். 1 hour of prayer means if it has to be a sweet hour of prayer. 1 மணி நேரம் ஜெபிக்கிறங்கிறது இனிமையான ஒரு ஜெப நேரமாய் மாத்திரம் இருக்க வேண்டும். If it has to be that, kneel down all of you together from the beginning to end. Maybe in between you can sing some choruses, but don't spend time again in singing. Sometimes singing takes a lot of our prayer time. Pray. As you pray, you will like to pray more. That is the secret of prayer. இவ்விதமாக கூடி வரும் பொழுது 1 மணி நேர ஜெபம் என்று சொன்னால் வந்தவுடனே நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதை மாத்திரம் மையமாக கொண்டு வேண்டுமானால் ஒரு சில பாடல் கவிகளை நீங்கள் பாடிக்கொண்டாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஜெபத்திலே தரித்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஜெபத்தின் வாஞ்சை அதிகரிக்கிறதை நாம் உணர முடியும். அதுதான் ரகசியமாக இருக்கிறது. You know one important truth about prayer, as you pray you will like to pray more. ஒரு முக்கியமான ரகசியம் உண்மை என்ன என்று சொன்னால் நாம் ஜெபிக்க அதிகமாய் ஜெபிக்க வாஞ்சை உள்ளவர்களாகிறோம். Just like fire begets fire, prayer begets prayer. எப்படி நெருப்பை அது தோற்றுவிக்கிறதோ அதே போல ஜெபம் ஜெபத்தை உருவாக்குகிறது. No, it just keeps on multiplying. அது இவ்விதமாக தொடர்ச்சியாக பெருகுகிறதை நாம் பார்க்கிறோம். That's a fellowship. அதுதான் ஐக்கியம். That is why in the New Testament the word faith and the word love of the saints very often come together. இவ்விதமாக விசுவாசமும் பரிசுத்தவான்கள் பேரில் உள்ள அன்பும் அது ஒன்றோடொன்று இசைந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். You can note down Ephesians 1:15. 1-2 வசனங்களை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். எபேசியர் 1:15. And next Colossians 1:4. கொலோசையர் 1 தமிழிலே 3வது வசனம். 2 Thessalonians 1:3. 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 3வது வசனம். Philemon 5. பிலமோனுக்கு எழுதின நிருபம் 5வது வசனம். These are only sample passages where faith towards God and love towards saints come together. இவைகள் எல்லாம் தேவன் பேரில் உள்ள விசுவாசமும் பரிசுத்தவான்களுக்கு இடையில் உள்ள அன்பும் இசைந்து ஒன்றோடொன்று வருகிற காரியத்தின் மாதிரியான வசனங்கள். Faith is the vertical dimension, that is towards God. Love towards one another is a horizontal one. Together they make a complete picture.
விசுவாசம் தேவன் பேரில் உள்ள விசுவாசம் அது செங்குத்தானதா இருக்கிறது. ஒருவர் பேரில் உள்ள ஒருவர் உள்ள அன்பு அது சமநிலையில் உள்ளதா இருக்கிறது, சமதளமா இருக்கிறது. அது இரண்டும் சேர்ந்து முழுமையாக உருவாக்குகிறது. That's what I said. The Bible always puts these things together. வேதம் ஆகவே தான் இவைகளை எப்பொழுதும் ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். If faith is the foundation stone, ஒருவேளை விசுவாசம் அது அடித்தளமா இருக்குமே என்று சொன்னால், what will Peter say? பேதுரு என்ன சொல்லுவான்? To faith add diligence. விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும். And to diligence 1, 2, 3, 4. He keeps on building one block over the other. விசுவாசத்தோடு கூட இவ்விதமாக ஒன்றை பின் ஒன்றாக அவன் கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். Look at that beautiful picture. There is actually a masonry work there. அங்கே ஒரு கட்டுமான ஒரு வேலையை ஒன்று பேதுருக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். 2 Peter 1st chapter. 2 பேதுரு 1வது அதிகாரம். Look at the 5th verse. 5வது வசனம். Add to your faith virtue. நீங்கள் உங்கள் விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும். To virtue knowledge. தைரியத்தோடு ஞானத்தையும். To knowledge self control. ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும். To self control perseverance. இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும். To perseverance godliness. பொறுமையோடு தேவபக்தியையும். To godliness brotherly kindness. தேவபக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும். And to brotherly kindness love. சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும். Beautiful. Faith is the foundation. விசுவாசமானது அது அடிப்படையாக இருக்கிறது. First stone, second stone, third stone, fourth stone, fifth stone. Keep on adding one over the other and finally reach the capstone, that is love. 1, 2, 3, 4, 5, 6 என்று சொல்லி கற்களை வைத்து கட்டிக்கொண்டே போவோம் என்று சொன்னால் மேலாக இருக்கிற அந்த தலைக்கல் அது அன்பு. These are the two ends. One is faith and then you keep on building one over the other, that goes to love. That's what I said. Faith helps love, love helps faith. There's a mutuality of our fellowship. இவ்விதமாக விசுவாசத்தை அடிக்கல்லாக வைத்து அதன் மேல் தொடர்ச்சியாக நாம் கட்டிக்கொண்டே போகும் பொழுது அதனுடைய தலைக்கல் அது அன்பா இருக்கிறது. So please do find a couple of friends with whom you can pray at least once a week for 1 solid hour uninterrupted. ஆகவே தயவு செய்து நீங்கள் சேர்ந்து குழுவாக ஜெபிக்கக்கூடிய ஒரு சிலரை தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் வாரத்திலே ஒரு முறையாவது கூடி குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். The fourth and the final means that God has given us to grow in faith is trying situations. 4வது கடைசியான காரியம் சோதனை மிகுந்த சூழல்களை தேவன் நாம் விசுவாசத்திலே வளர்கிறதுக்கு வழிமுறையாக வைத்திருக்கிறார். Something that is very undesirable, but that's the way God does it. ஒருவேளை நாம் விரும்பாத ஒரு காரியமாய் இருக்கலாம், ஆனால் தேவன் அவ்விதமாய் நமக்கு வழிமுறை வகுத்திருக்கிறார். It is by lifting heavy weight one over the other, heavier, next time still heavier, next time still weightier. It is by lifting heavy weights your spiritual muscles are toned up. இவ்விதமாக வலிமையாக அதிகமான எடையுள்ள காரியத்தை நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தூக்கிக் கொண்டே வரும்பொழுது, அதை கூட்டிக் கொண்டே வரும்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய தசைகள் நமக்கு அது பலனடைகிறதை நாம் பார்க்கிறோம். Sometimes we wonder, brother, I thought that this is the maximum that I can bear, but last year was better, this year is still more bitter. அநேக நேரங்களிலே நாம் நினைக்கிறோம், என்னால் அதிகமாக தாங்கக்கூடியது இவ்வளவுதான் என்று சொல்லி நான் நினைத்திருந்தேன், ஆனால் இப்பொழுது தெரிகிறது கடந்த வருடம் இதைவிட மேலானதாய் பரவாயில்லை போல இருந்தது, இப்பொழுது இன்னும் கசப்பாய் இருக்கிறது. There comes one wave, I immediately duck in, that wave passes over. This is the highest and the tallest wave, but only to find the next wave is still higher and taller. ஒருவேளை இவ்விதமான ஒரு பெரிய அலை வந்து என்னை அமிழ்த்துகிறது போல இருந்தாலும் நான் அதன் கீழே போய் நான் பிழைத்துக் கொண்டேன் என்று சொல்லி நினைக்கும் பொழுது மறுபடி வருகிறது இன்னும் அதைவிட பெரிதான ஒரு அலையா இருக்கிறது. How to overcome these trying situations? இவ்விதமான கடினமான சோதனை மிகுந்த சூழல்களை எவ்விதமாய் மேற்கொள்கிறது? It's a very heart touching issue. Follow me carefully. இது நம்முடைய இருதயத்தை தொடக்கூடிய ஒரு காரியம். என்னை மிகவும் கவனமாய் பின்பற்றும்படியாய் கேட்கிறேன். What little faith you have, you put it into action. உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தை அதை அபியாசிக்க பழகுங்கள். If your brother sins against you, உடைய சகோதரன் உனக்கு விரோதமாக பாவம் செய்வானானால்,
and he comes to you and says, I am sorry, உன்னிடத்திலே வந்து என்னை மன்னித்துக்கொள் என்று கேட்பானே என்று சொன்னால் forgive him. அவனை மன்னிக்க வேண்டும். That is morning 7 o'clock. அது காலை 7 மணிக்கு. 9 o'clock he comes again to do the same mistake and say, sorry. 9 மணிக்கு அவன் மறுபடியும் உன்னிடத்திலே வந்து அதே தவறை மறுபடியும் செய்து என்னை மன்னித்துக்கொள் என்று கேட்பானே என்று சொன்னால், And 11 o'clock he again comes and says, I am sorry. 11 மணிக்கு மறுபடியும் வந்து என்னை மன்னித்துக்கொள் என்று கேட்கலாம். Now not at 1 o'clock, 12 o'clock he comes again and says, I am sorry. 1 மணிக்கல்ல 12 மணிக்கு மறுபடியும் வந்து மன்னித்துக்கொள் என்று கேட்பானே என்று சொன்னால், 7 times in a single day, working hours, 8 hours, that means every hour he is coming. ஒருவேளை 8 மணி நேரம் நாம் வேலை செய்யலாம். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒவ்வொரு மணி நேரமும் அவன் வந்து மன்னிப்பு கேட்கிறான். I am sorry, I am sorry. என்னை மன்னித்துக்கொள் என்று சொல்லி கேட்கிறான். You must forgive him. வேதம் சொல்கிறது அவனை மன்னிக்க வேண்டும். Immediately all the apostles, they began to scratch their head. அவர்கள் தங்கள் தலைகளை சொரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். You know what did they say? அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? Even to forgive once it is difficult. ஒரு முறை மன்னிக்கிறதே கடினமான காரியம். 7 times that too on a single day, it's going to be extremely difficult. 7 முறை, அதுவும் ஒரே நாளில் 7 முறை, அது இயலாத காரியமா இருக்கிறது. So you better do something, Lord. எங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும் ஆண்டவரே. You better increase our faith. எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. With the present level of faith, we cannot forgive people 7 times on a single working day. இப்பொழுது இருக்கிற விசுவாச நிலைமையிலே ஒரே நாளில் 7 முறை நாங்கள் மன்னிக்க முடியாது. And what did Jesus say? இயேசு அவர்களை குறித்து என்ன சொன்னார்? Okay, you kneel down, I will put my hand on you and I will increase your faith. That's not what he said. நீ முழங்கால் படியிடு, நான் தலையின் மேல் கரங்களை வைத்து உன்னுடைய விசுவாச அளவை வர்த்திக்க பண்ணுகிறேன் என்று சொல்லவில்லை. What did he say? அவர் என்ன சொன்னார்? If you have mustard seed size of faith, you put that into action, then it will become big. இயேசு உடனடியாக சொன்னார், உனக்கு கடுகளவு விசுவாசம் இருக்குமே என்று சொன்னால் அதை முதலாவதாக நடைமுறைப்படுத்தி அப்பியாசிக்க ஆரம்பி, நான் உன்னுடைய விசுவாசம் அது வர்த்திக்க பண்ணும் என்று சொன்னார். Jesus was coming walking on water. இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறார். Oh, it's a ghost. They were all terribly scared. அவர்கள் எல்லாரும் ஒரு ஆவியை காண்கிறோம் என்று நினைத்து அவர்கள் பயந்தார்கள். Jesus said, it's I, be not afraid. It is I, be not afraid. நான் தான், பயப்படாதீர்கள் என்று இயேசு சொன்னார். And immediately Peter jumped out of the ship. உடனடியாக பேதுரு படகிலிருந்து அவன் குதித்தான். Did he walk on water? அவன் கடலின் மேல் நடந்தானா? He walked on water. அவன் நீரின் மேல் நடந்தான். For a while, how many steps it is not given in the Bible, but a few steps he walked. எத்தனை படிகள் எடுத்து வைத்தான் என்று சொல்லி தெரியாது, ஆனால் அவன் நடந்தான். But when he saw the tempest or the waves, அவன் ஒருவேளை அவன் அந்த அலைகளின் திரட்சியை அவன் பார்த்த பொழுது he began to cry and began to sink. அவன் அங்கே கதற ஆரம்பித்தான், அவன் மூழ்க ஆரம்பித்தான். Before he hit the rock bottom, Jesus lifted him. ஆனால் அவன் மூழ்க முன்பதாக இயேசு அவன் கரங்களை பிடித்து தூக்கி எடுத்தார். But there were 11 other disciples in the safe vessel. ஆனால் அங்கே 11 சீஷர்கள் அந்த பாதுகாப்பான அந்த படகிற்குள் இருந்தார்கள். You know what they would have thought? அவர்கள் என்ன நினைத்திருக்கலாம் தெரியுமா? Why all this problem? இந்த பிரச்சனை எதற்கு? Anyway, he is coming to us walking on water. See, that's why I said, he was coming towards them. That's what we read in that context. எப்படி ஆனாலும் அவர் நடந்து நம்மிடத்திலே தான் வரப்போகிறார், அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு நேராக நடந்து வந்தார் என்று சொல்லி, having waited, you can wait for another 1 or 2 minutes. இன்னொரு 1-2 நிமிடம் இருந்தால் அவரே நடந்து வந்திருப்பார். See, that's the difference between Peter and other disciples. அதுதான் பேதுருவுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் உள்ள வித்தியாசம். The little faith Peter had, he put it into action. அவனுக்கு இருந்த கொஞ்சம் விசுவாசத்தை அவன் உபயோகப்படுத்த ஆரம்பித்தான். And then Peter and Jesus came back to the ship. மறுபடி இயேசுவும் பேதுருவும் அவர்கள் படகிற்கு வந்தார்கள். The Bible does not say whether they came walking, but I assume they came walking. அவர்கள் கடலில் நடந்து வந்தார்கள் என்று வேதம் சொல்லாவிட்டாலும் நடந்துதான் வந்திருக்க கூடும் என்று சொல்லி என்னால் யூகிக்க முடிகிறது. This time I can imagine Jesus holding Peter's hand, both of them walking to the boat. இம்முறை நான் இவ்விதமாக யூகிக்க முடிகிறது. இயேசு பேதுருடைய கைகளை பிடித்துக்கொண்டு கடலிலே நடந்து வந்திருக்க முடியும். And they all got into the boat. அவர்கள் அங்க படகுக்குள்ளே வரிந்து விட்டார்கள். And these 11 people praise and worship. Oh, you are definitely the Son. இந்த 11 பேரும் இப்பொழுது நீர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் தொழுது கொண்டார்கள். Praise and worship is easy, but jumping out of the boat and walking on the water is இவ்விதமாக துதி ஆராதனை எல்லாம் எளிதானதுதான், ஆனால் கடலிற்குள்ள குதித்து நடக்கிறது என்பது எளிதல்ல. What did Peter learn? பேதுரு அங்கே என்ன கற்றுக்கொண்டான்? Next time when waves come, don't be afraid.
அடுத்த முறை அலைகள் வரும் பொழுது நான் அஞ்ச தேவையில்லை. Faith takes risk. விசுவாசம் துணிந்து காரியங்களை செய்யும். No, without taking risk, we cannot grow in faith. நாம் இவ்விதமாய் துணிந்து காரியங்களை செய்யாத பட்சத்திலே நாம் விசுவாசத்திலே வளர முடியாது. If all the details are given, where is place for faith? எல்லா காரியங்களும் விளக்கமாய் நமக்கு கொடுக்கப்பட்டால் விசுவாசத்திற்கு இடமே எது? Abraham went not knowing where he was going. ஆபிரகாம் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் அவன் விசுவாசத்தோடு அவன் போனான். If the address is given, faith is not necessary. நமக்கு விலாசம் கொடுக்கப்பட்டு விட்டால் நமக்கு விசுவாசம் அவசியம் இல்லை. Address was not given. அங்கே விலாசம் கொடுக்கப்படவில்லை. Simply go. போ என்று அவர் சொன்னார். So the little faith you have, you throw it into action. இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தை செயல்படுத்த ஆரம்பியுங்கள். And don't lose patience in delays. இவ்விதமான தாமதத்திலே பொறுமையை இழந்து விடாதீர்கள். Lazarus is sick. லாசரு இவ்விதமாய் வியாதிப்பட்டிருக்கிறான். Very sick. மிகவும் வியாதி அடைந்திருக்கிறான். Okay, because he is so sick, let us delay by 2 more days. அவன் இவ்விதமாய் மிகவும் வியாதி அடைந்திருக்கிறபடினால இன்னும் 2 நாள் தங்கி இருக்கும். You see the way Jesus operated, it is all to develop us. இயேசு இவ்விதமாய் கிரியை செய்கிற காரியங்கள் எல்லாம் நம்மை வளர்ப்பதற்காக. And that fellow died. அவன் மரித்து போய்விட்டான். He was buried. அவன் அடக்கமும் பண்ணப்பட்டு விட்டான். 4 days. 4 நாட்கள் ஆகிவிட்டது. 2 days Jesus delayed when he was sick. 4 days he was already, so that means 1 week over. 2 நாள் அவன் வியாதியா இருக்கும் பொழுதே இயேசு தாமதம் செய்து விட்டார். இப்பொழுது மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. ஆகவே மொத்தம் குறைந்தது 1 வாரம் ஆகிவிட்டது. And then Jesus and the disciples went. இயேசுவும் சீஷர்களும் இப்பொழுது வருகிறார்கள். What did he say? அவர் என்ன சொன்னார்? That's very interesting. இது மிகவும் சுவாரஸ்யமான காரியமா இருக்கிறது. Jesus was a very humorous person. இயேசு மிகவும் நகைச்சுவையான ஒரு நபராய் இருக்கிறார். John's Gospel 11th chapter. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். We'll read verses 14 and 15. 14வது 15வது வசனத்தை வாசிப்போமே என்று சொன்னார். Jesus said to them plainly, Lazarus is dead. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, I am glad for your sakes that I was not there, so that you may believe. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். Now let us go. இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள். So any delay, everybody follow me carefully. Any delay in your crisis, solution does not come. No light seems to be seen anywhere. Utter darkness. If there is a delay, remember, God's delays are not denials, but they are just meant to develop your faith. எந்த நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியம் தாமதப்பட்டாலும் சரி, அது ஒருவேளை இருளடைந்து போகக்கூடிய நிலைமையிலே நம்முடைய மிக மோசமான சூழ்நிலையிலே தாமதப்பட்டாலும் அது அந்த தாமதங்கள் நமக்கு மறுப்பான காரியம் அல்ல. அவைகள் நம்முடைய விசுவாசத்திலே நம்மை வளர்க்கிறதற்காகவே தேவன் அனுமதிக்கிறார். If Jesus said immediately rush to the spot, ஒருவேளை இயேசு உடனடியாக அந்த இடத்திற்கு விரைந்து போவோம் என்று சொல்லி இருப்பார். he would have performed a healing miracle. அங்கே அவர் ஒருவேளை ஒரு சுகமளிக்கிற அற்புதத்தை செய்திருப்பார். But because Jesus delayed, ஆனால் இயேசு தாமதித்தபடியினாலே, it was not a healing miracle, it was a resurrection miracle. அது ஒரு சுகமளிக்கிற அற்புதம் அல்ல, அது ஒரு மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற ஒரு அற்புதம். What is delaying in your life? உங்களுடைய வாழ்க்கையில எது தாமதப்பட்டிருக்கிறது? You go from post to post, pillar to post, preacher to preacher, nothing happens, it gets worse. ஒருவேளை நீங்கள் ஒரு பிரசங்கியாரை விட்டு அடுத்த பிரசங்கியார் விதமாக ஒரு இடத்திலிருந்து மறு இடம் என்று சொல்லி நீங்கள் அலைந்து கொண்டிருக்கலாம், ஒன்றும் நடக்கவில்லை. You may wonder why. ஒருவேளை ஏன் என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். God wants to develop your faith. தேவன் உங்களுடைய விசுவாசம் வளரும்படியாக He wants to develop and strengthen your spiritual muscles, brother. உங்களுடைய ஆவிக்குரிய தசைகளை அவர் உங்களுக்கு அவர் பெருகும்படியாக செய்கிறார். I am glad I was not there. Because of my delay, you will believe. நான் அங்கே நீங்கள் இராததற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் உங்கள் விசுவாசம் பெருகும் என்று அறிந்திருக்கிறேன். The Lord, கர்த்தர், He is a precious stone. அவர் நமக்கு விலையேறப்பட்ட கல்லாய் இருக்கிறார். He is a tried stone. அவர் பரீட்சிக்கப்பட்ட கல்லாய் இருக்கிறார். He is a sure stone. நிச்சயமான கல்லாய் இருக்கிறார். Therefore, ஆகையால், you know what the Bible says? வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? He who believes does not act in haste. விசுவாசிக்கிறவன் அவன் பதறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Why? ஏன்? Situation may be very shaky.
ஒருவேளை சூழ்நிலை அவைகள் ஆட்டம் கொள்கிறவளா இருக்கலாம். The crisis may be shattering you. அந்த சூழ்நிலை உங்களை மிகவும் கவிழ்த்து போடலாம், சுக்குநூறாக்கலாம். சுக்குநூறாக்கி It may போடலாம். be shattering. அது உங்களை சுக்குநூறாய் உடைக்கலாம். But he is a tried stone. அவர் பரீட்சிக்கப்பட்ட கல்லா இருக்கிறார். He is a sure stone. அவர் நிச்சயமான கல்லா He is இருக்கிறார். a precious stone. அவர் விலை மதிக்க முடியாத கல்லா இருக்கிறார். So he who believes does not make haste. விசுவாசமாயிருக்கிறவன், என்னிடத்திலே விசுவாசமாயிருக்கிறவன், அவன் விசுவாசிக்கிறவன் பதறான். Don't be afraid of darkness. இருளை குறித்து பயமடைய தேவையில்லை. Christian life, when you grow mature in the Lord, you will have more darkness than light. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் முதிர்ச்சி அடையும் பொழுது உங்களுக்கு வெளிச்சத்தை விட ஒருவேளை இருள் அதிகமாக இருக்கலாம். How do I say that? நான் எப்படி விதமாய் சொல்லுகிறேன்? I studied the tabernacle again and again. நான் ஆசரிப்பு கூடாரத்தை மறுபடியுமாக நான் வாசிக்கிறேன். And what is the spiritual lesson? அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஆவிக்குரிய பாடம் என்ன? 3 compartments. 3 பகுதிகளாக நாம் அதை படிக்கிறோம். Outer court, ஒருவேளை வெளிப்பிரகாரங்கள், and then the inner court, அந்த உள்பிரகாரம் அல்லது உட்பிரகாரம், and then the innermost court, that's the holy of holies. ஆனால் அந்த உள்பிரகாரம் பரிசுத்தமான மகா பரிசுத்தமான பகுதி. In the outer court there is no roof, so you enjoy sunlight. வெளிப்பிரகாரத்திலே அங்கே மேலே கூரை இல்லை, ஆகவே சூரிய ஒளி அங்கே உண்டு. But as you go to the inner court, உட்பிரகாரங்களில் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது you have candlelight. அங்கே ஒரு மெழுகுவர்த்தி மாத்திரம் உண்டு. But as you go to the innermost court, அங்கே மகா பரிசுத்தமான உட்பிரகாரத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது there is no light. அங்கே வெளிச்சம் கிடையாது. There you cannot walk by sight, because in darkness what can you see? அங்கே நீங்கள் தரிசித்து நீங்கள் பார்க்கிறதை வைத்து நீங்கள் நடக்க முடியாது. அங்கே இருளிலே நீங்கள் எதை பார்க்க முடியும்? God dwells in utter darkness. தேவன் அவ்விதமான அந்த காரிருளிலே அவர் வாசமாயிருக்கிறார். Utter darkness. காரிருளிலே அவர் வாசமாயிருக்கிறார். There you cannot walk by sight. அங்கே You நீங்கள் have to walk by faith. அங்கே நீங்கள் தரிசித்து நீங்கள் நடக்க முடியாது, விசுவாசித்து நடந்தாக வேண்டும். There may be so many storms in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே अनेक புயல்கள் வரலாம். Be still, be quiet. அமைதியாயிரு, இறையாதே. It will obey. அது கீழ்ப்படியும். But another storm that comes to Paul and his associates in Acts 27 and 28. அப்போஸ்தலர் 27 28 பவுலுக்கும் அவனோடு கூட இருந்தவர்களுக்கும் ஒரு பெரிய புயல் வந்து தாக்கிற்று. Be still. Don't cry. Don't disturb. The more he shouted, the more the crowd, the waves will shout. அமைதலாயிரு, இறையாதே என்று சொல்லி கட்டளை கொடுக்க அது கீழ்ப்படியவில்லை, ஆனால் மாறாக இன்னும் அலைகள் அதிகமாயிற்று. Throwing all the cargo out of the ship. அந்த கப்பலில் இருக்கிற எல்லா சரக்குகளையும் அங்கே even the vessel getting broken. அந்த கப்பலே உடைந்து சேதமடைந்து விட்டது. Beloved, some storms must be resisted, but some storms will have to be endured. சில புயல்களை ஒருவேளை நாம் எதிர்க்க முடியும், ஆனால் சில புயல்களை நாம் சகித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. There's no other way. வேறு வழி இல்லை. Still there is another type of storm. இன்னும் ஒரு விதமான ஒரு புயல் நமக்கு உண்டு. You cannot resist it. அதை நாம் எதிர்க்க முடியாது. You cannot even endure it. அதை சகித்துக் கொள்ளவும் முடியாது. Saul is chasing you. சவுல் துரத்திக் கொண்டு வருகிறான். What should David do? தாவீது என்ன செய்ய முடியும்? He will go and hide himself into the caves of Adullam. அவன் தன்னை தேவனுடைய நிழலிலே மறைத்துக் கொள்ளுவான். அதுலாம் குகைக்குள் போய் மறைந்து கொள்வான். அதுலாம் குகைக்குள் போய் மறைத்துக் கொள்கிறான். Please turn with me to that passage. Some of you may not know that. Please turn with me to 1 Samuel 22nd chapter. 1 சாமுவேல் 22வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Look at the first verse. முதலாவது வசனம். David therefore departed from there and escaped to the cave of Adullam. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். Then he sang a song. அவன் ஒரு பாடலையும் பாடினான். Wherever he goes he will sing a song. அவன் போகிற இடத்திலெல்லாம் பாடல் பாடுகிறது அவன் வழக்கம். You know what is that song? அது என்ன பாடல் என்று தெரியுமா? It is at that time
he sang Psalm 57. அப்பொழுதுதான் அவன் சங்கீத புத்தகங்களின் 57வது பாடலை பாடுகிறான். Verse 1. 1வது வசனம். Be merciful to me, O God, be merciful to me. எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். My soul trusts in you. உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. In the shadow of your wings, I will make my refuge until these calamities have passed by. விக்கினங்கள் கடந்து போகுமட்டும் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். Very moving, isn't it? இது மிகவும் நம்மை தொடுகிறதா இருக்கிறது. He was a mighty man of valor, அவன் ஒரு பெரிய படைத்தளபதி. but he did not resist that storm. ஆனால் அவன் அந்த புயலை எதிர்த்து நிற்க முடியவில்லை. He could not endure it also. அதை அவனால் பொறுத்துக் கொள்ள தாங்கிக் கொள்ளவும் முடியவில்லை. He went and hid himself. ஆனால் அவன் தன்னை மறைத்துக் கொண்டான். And he says, until calamities pass over me, I will hide myself under God's refuge. இந்த விக்கினங்கள் கடந்து போகுமட்டும் நான் தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே நான் தங்கிக் கொள்ளுவேன். God through his Holy Spirit will give you the discernment which storm to resist, which storm to endure, and which storm you should hide yourself away from. தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட எந்த புயல் வரும் பொழுது நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும், எந்த புயலிலே நீங்கள் சகித்துக் கொள்ள முடியும் அல்லது தாங்கிக் கொள்ள முடியும், எதிலே நீங்கள் மறைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களுக்கு தெளிவை கொடுப்பார். Blessed is the man who knows the difference between various storms in his life. தன்னுடைய வாழ்க்கையில இவ்விதமாய் வருகிற புயல்களை அடையாளம் கண்டுகொள்கிற மனுஷன் பாக்கியவானாய் இருப்பான். And as you face newer and newer problems and trials, இவ்விதமாக புதிதான காரியங்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது, Goliath, such a big problem. கோலியாத் இவ்வளவாய் உயர்ந்த பிரச்சனை. We really think about that lion. உடனடியாக அந்த சிங்கத்தை அவன் நினைக்கிறான். He began to think about the bear. அவன் அந்த கரடியை நினைக்கிறான். God who delivered me from the jaws and the mouth of the lion and the bear, he will deliver me from this Goliath. என்னை இவ்விதமாய் சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் தப்புவித்த தேவன் இந்த கோலியாத்தினுடைய வாய்க்கும் அவனிடத்திலிருந்தும் என்னை தப்புவிப்பார் என்று He reminded himself of what God did for him in the past. தேவன் தனக்கு கடந்த காலத்திலே செய்தவைகளை நினைத்துக் கொண்டான். All of us, God has saved us from many lions and bears. நம்ம எல்லாரையும் தேவன் அநேக சிங்கங்களின் வாய்க்கும் கரடிகளின் வாய்க்கும் இருந்து தப்புவித்தார். But the moment we face Goliath, we immediately melt like wax. ஆனால் கோலியாத்தை கண்டவுடன் நாம் மெழுகு போல் உருகி விடுகிறோம். Don't forget, God who delivered you from the mouth of the lion can deliver you from the hand of Goliath. சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்த தேவன் இவ்விதமாய் கோலியாத்தினுடைய கரங்களிலிருந்து தப்புவிக்க முடியும் என்கிறதை மறந்து விடாதீர்கள். Ayyo, this is a very acute need in my life. என்னுடைய வாழ்க்கையில இது மிக முக்கியமா இன்றியமையாத தேவையா இருக்கிறது. I don't know how I'm going to meet with it. இதை நான் எவ்விதமாய் சந்திக்க போகிறேன் என்று தெரியவில்லை. How many baskets full of remains did you take when I blessed 5 loaves? 5 அப்பங்களை நான் ஆசீர்வதித்து அற்புதம் செய்யும் பொழுது எத்தனை கூடை நிறைய மீதி எடுத்தீர்கள்? Jesus did not ask how many people ate, he asked how many baskets remained. இயேசு எத்தனை பேர் சாப்பிட்டார்கள் என்று கேட்கவில்லை, எத்தனை கூடை மீதி எடுத்தீர்கள் என்று கேட்டார். And 7 loaves when I blessed it, how many not baskets, how many large baskets? 7 அப்பத்தை நான் ஆசீர்வதிக்கும் பொழுது எத்தனை சிறிய கூடை அல்ல பெரிய கூடைகளிலே நீங்கள் மீதி எடுத்தீர்கள். He uses that very word, how many large baskets did you fill up with the remains? அவர் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினார், எத்தனை பெரிய கூடைகளை நீங்கள் மீதி எடுத்தீர்கள். God of yesterday is the God of today. நேற்றைய தேவன் இன்றைக்கும் தேவனாய் இருக்கிறார். And God of today will be the God of tomorrow. இன்றைய தேவன் நாளைக்கும் நமக்கு தேவனாய் He is இருக்கிறார். not the God of the dead. அவர் மரித்தோர்களின் தேவன் அல்ல, He is the God of the living. அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவன். Isaac, God of Abraham is your God. ஈசாக்கே ஆபிரகாமின் தேவன் உன்னுடைய தேவன். Jacob, the God of Isaac is your God. யாக்கோபே ஈசாக்கின் தேவன் உன்னுடைய தேவன். That's why the Bible says he is the God of Abraham, he is the God of Isaac,
and He is the God of Jacob, and He is not the God of the dead, He is the God of the living. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறார். அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். He is the same yesterday, today, and He will be the same forever. அவர் நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவராயிருக்கிறார். If He delivered you yesterday, He can deliver you today. அவர் நேற்று உங்களை விடுவித்திருப்பாரே என்று சொன்னால் இன்றைக்கும் அவர் விடுவிக்க If He வல்லவராயிருக்கிறார். delivers you today, He can deliver you tomorrow. இன்றைக்கு உங்களை விடுவிப்பாரே என்று சொன்னால் நாளையும் உங்களை விடுவிக்கிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். However, there is a pathetic question that Jesus Christ left behind, which we should answer. ஆனாலும் இயேசு கேட்டு சென்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உண்டு. அதை நாம் எல்லாரும் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். When the Son of Man returns, will He find faith on earth? மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே அவர் விசுவாசத்தை காண்பாரோ? Why did He say that? Give that question. ஏன் அவர் அந்த கேள்வியை கேட்டார்? Faith is not easy, விசுவாசம் என்கிறது எளிதானதல்ல. and faith is not impossible either. ஆனால் அது இயலாத முடியாததும் அல்ல. Are you with me? நீங்கள் என்னை கவனிக்கிறீர்களா? Faith is not easy, அது லகுவானது அல்ல, and it is not impossible either. அது இயலாததும் அல்ல. So if Jesus would ask us, will I see faith on earth when I return? நான் திரும்ப வரும் பொழுது மனுஷகுமாரன் அவர் விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்கும் பொழுது, Shall we all join Him in telling, yes Lord, in me and in us you will see faith. என்னிலும் எங்களிலும் நீர் விசுவாசத்தை காண்பீர் என்று சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்ல முடியுமா? Shall we all stand up for prayer? நாம் எல்லாரும் ஜெபிக்கும்படியாக எழுந்திருக்கலாம். All eyes closed and all heads bowed down. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி Hearts lifted up. இருதயத்தை உயர்த்தி. It's impossible to please God without faith. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். God has provided such wonderful means for us to grow in faith. நாம் விசுவாசத்திலே வளருகிறதற்கு தேவன் இத்தனையான வழிமுறைகளை வகுத்திருக்கிறார். Systematic Bible meditation, கிரமமான வேத தியானம், consistent prayer life, தரித்திருக்கிற ஜெப வாழ்க்கை, fellowship with God's children, தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியம், and trying situations. சோதனை மிகுந்த சூழ்நிலைகள். Shall we pray? நாம் ஜெபிக்கலாம். நாம் என்ற வண்ணமாக ஜெபிப்போமாக. திரும்பவும் அந்த 4 காரியங்களை சிஷ்யனாக இருக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தெளிவாக அவருடைய தாசர்கள் மூலமாக வெளிப்படுத்தினார். பெற்றுக்கொள்வோம். 4 காரியங்கள்: வார்த்தை, ஜெபம், ஒன்று கூடுதல், சோதனை. இவைகளில் சொல்லலாமா? தரித்திருப்போம். Yes, the word, prayer, gathering, trials. Lord, give me the faith to sustain in these things. சீஷர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக மாத்திரமல்ல, சீஷர்களாக. அதற்கு முதல் கருவி விசுவாசம். கர்த்தாவே, இந்த விதமாக எங்களை நீர் உறுதிப்படுத்தினீர், பலப்படுத்தினீர். Yes, Lord, you strengthen us. You enfold us. Keep us in that. We want to be disciples here in Singapore. Yes. To go out and proclaim. To go out and live. சீஷர்களாக நாங்கள் நிலைத்திருக்க, போய் சொல்ல, ஜீவிக்க தாப்னே எங்களை எங்கே இந்த நாட்டிலே வைத்திருக்கிறீர், அழைத்திருக்கிறீர் இந்த நாட்டுக்குள். வாரும் இந்த நாளிலே எங்களுக்கு அதை ஞாபகம் ஊட்டினீர். வாரும் தாப்னே, வாரும். நாங்கள் ஒருமனப்பட்டு எங்களை உமது கரங்களிலே கொடுக்கிறோம். சீஷர்களுக்கு போதிக்க, உங்களை ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீர். தப்பனே, சீஷர்களாக நாங்கள் இந்த நேரத்திலே முதுமன் நின்று அந்த ஜெபத்தை
ஏறெடுக்கிறோம். சேர்ந்து பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விசுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மைமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமீன். தேவனாகிய பிதா, தேவனாகிய குமாரன், தேவனாகிய பரிசுத்த ஆவி உங்களில் எப்பொழுதும் நிலைத்திருந்து இன்றும் என்றும் உங்களை காத்துக் கொள்வாராக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, நாமத்தை சோஸ்திரி. ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.